ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ். நான் ஹரிஷ், எபிரெஸ்டர் ரிசர்ச் அனலிஸ்ட். டிஸ்க்ளைமர்: பங்கு சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே, பரிந்துரைகள் அல்ல. நம்மளோட ப்ரீமியம் சர்வீசஸ் பற்றின டீட்டெயில் வேணும்னா 9944759616 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஜூலை 6, 2026க்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரேடார். மார்க்கெட் இன்னைக்கு நல்ல புல்லிஷ்னஸில் க்ளோஸ் ஆச்சு. 3 இண்டெக்ஸுமே 0.6% மேலே பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் பேங்க் நிஃப்டி நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீக் பார்த்த மாதிரி அந்த 58,000 அரௌண்ட்லேயே வந்துட்டு ஹைலோ வச்சு அந்த இடத்துல ஆசிலேட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து கால் புட் ரெண்டோட ஓஎம்ஏ இந்த இடத்துல அதிகமான பில்டப் ஆகிட்டுருக்கு. அதனால் அந்த ரேஞ்சிலே வந்துட்டு அது ஆசிலேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் விக்ஸ் நம்ம லாஸ்ட் வீக் பார்க்கும்போது 13.8, 14 அந்த ரேஞ்சில் இருந்தது. இன்றைக்கி விக்ஸ் நல்லா இறங்கி 11.8க்கு வந்திருக்கு. விக்ஸு கீழே இறங்க மார்க்கெட்டுக்கு புல்லிஷ். ஏன்னா ஃபியர் வந்து குறையுதுன்னு அர்த்தம். அப்போ வந்து மார்க்கெட் எதுவுமே புல்லிஷாக இருக்குது. புட்கால் ரேஷியோவும் பாருங்கள் 1.48 மார்க்கெட்டுக்கு புல்லிஷாக இருக்குது. அண்ட் செக்டாரில் பார்த்தீங்கன்னா 20 செக்டார்ஸில் மேஜர் 16 செக்டார்ஸ் வந்து இன்றைக்கி புல்லிஷாக இருக்குது. ஓவரால் மார்க்கெட்டு நியூட்ரல்லேருந்து புல்லிஷ் எண்ணை நோக்கி திரும்புது. ரியாலிட்டி இன்றைக்கி 6 months ஹை ஹிட் பண்ணியிருக்கு. ஆட்டோமொபைல் செக்டார் வந்து இன்றைக்கி மந்த்லி ஹை ஹிட் பண்ணியிருக்கு. டாப் கெய்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரியாலிட்டி செக்டாரில் மேஜராக வந்து உங்களுக்கு டாப் கெய்னரில் இருந்திருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கே பேசிகிட்டு இருந்தோம். மிக்சட் பேக்காக தான் இருக்குது. எல்லா செக்டார்லேயுமே மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். கோல்டு ஃபினான்ஸில் இருக்குது, எஃப்எம்சிஜியில் இருக்குது, ஹோட்டல்ஸில், டெக்னாலஜிஸில், லாகிஸ்டிக்ஸில். அப்படி பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் செக்டார் மட்டும் ஒரே டைரெக்ஷனாக போகல. ஓவரால் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா செக்டார்லேயும் மொமெண்டம் இருக்க ஸ்டாக்ஸு, ஃபண்டமெண்டல் இருக்க ஸ்டாக்ஸ் வந்து மிக்சடாகவே உங்களுக்கு ஒரு புல்லிஷ்னஸ் கொடுத்துட்ருக்கு. பீரிஷ்னஸ்லேயும் அதே மாதிரி தான். ஸோ பேரிஷ்னஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்சட் பேக் தான். உங்களுக்கு ஐடி, இவி, பீவரேஜஸ்ஸு, டெலிகாமு பாருங்கள். பேங்க்கில் பிஎஸ்யூ, இது வந்து பிஎஸ்சியோட இதனால இதுவுமே ட்ராக் ஆகுது, கோட்டக் பேங்க்கும். இந்த மாதிரி உங்களுக்கு கெமிக்கல் கம்பெனின்னு எல்லாமே மிக்சட் பேக்காக தான் இருக்குது. பட் ஆனால் ஓவரால் மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்கிறது நமக்கு ஒரு பாசிட்டிவ் தான். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட 16 செக்டார் வந்து புல்லிஷில் இருக்குது. டாப் லூசர்ஸ் ஆல்ரெடி லாஸ்ட் வீக் இருந்ததே தான். பவர் செக்டார், ஐடி, பிஎஸ்யூ அண்ட் மீடியா. மீதி எல்லா செக்டாரும் புல்லிஷாக இருக்குது. ரியாலிட்டி வந்து லாஸ்ட் வீக்கில் மிடில் இருந்தே நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் வந்து கொடுத்துட்ருக்கு. செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% க்ரீனில் இருக்குது, 20% தான் ரெட்டில் இருக்குது. ரியாலிட்டி, கன்சியூமர் டியூரபிள்ஸ், ஆட்டோமொபைல்ஸு, கேபிட்டல் கூட்ஸு, ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் மெட்டல் இது எல்லாமே ப்ளஸில் இருக்குது. டாப் லூசர்ஸில் பார்த்தீங்கன்னா மீடியா, பிஎஸ்யூ, ஐடி அண்ட் பவர் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஆப்ஷன்ஸ் டேட்டா பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 58,000க்கு அரௌண்டே இது வந்து சுற்றிட்டு இருக்குது. புட்கால் ரேஷியோ பாருங்கள், இன்னமும் ஒரு கிளியரான ஒரு டைரெக்ஷன் வந்து அது கொடுக்கல. ஏன்னா ப்ரைவேட் செக்டார் ஓரளவுக்கு ஃப்ளாட் அண்ட் புல்லிஷில் இருக்குது. பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து ட்ராகிங்கில் இருக்குது. ஸோ ரெண்டு சைடும் ட்ராக் இருக்கிறதுனால இது கிளியரான ஒரு டைரெக்ஷன் கிடைக்கல. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பிசிஆர் நல்ல பாசிட்டிவாக இருக்குது. சென்செக்ஸ் ஸோ ஓவரால் செக்டார் மிக்சட் பேக்காக புல்லிஷாக இருக்கிறதுனால ரெண்டுமே பாசிட்டிவாக காட்டுது. ஸோ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு அந்த 24,000 லெவலில் சப்போர்ட் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 24,500. இந்த 24,500ல் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்விங்கோட இதுவுமே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த இந்த மேஜர் ஸ்விங்கோட மிட் ஜோனும் இந்த இடத்துல இருக்குது. இந்த ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, ஏப்ரல்லேருந்து இப்போ நடந்த இந்த ஷார்ட் ஸ்விங்கோட ஐயும் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 24,500லேருந்து 24,600க்குள்ளே ஹெவி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதை வந்து ப்ரைஸ் பிரேக் பண்ணணும். இதை பிரேக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து அடுத்து 1.618 போகுது அப்படின்னாக்கா உங்களுக்கு 25,500, அடுத்து வந்து 26,000 இந்த ரெண்டு லெவலும் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து 24,600 டெசிசிவாக பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணால் தான் போகும் மார்க்கெட்டு. அப்படி இல்லைனா திரும்ப மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் வந்துட்டு தான் போகும். அதை நம்ம என்னங்கிறத வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஓஏ பில்டப் வந்து லாங் பில்டப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி ரியாலிட்டி செக்டாரில் மேஜராக நடந்திருக்கு. இது மூணுமே ரியாலிட்டி செக்டாரு. அதே மாதிரி ஷார்ட் கவரிங் பார்த்தீங்கன்னா மணப்புரம், கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ், எஃப்எம்சிஜிலையும் அண்டு கோல்டு லோன் ஃபினான்ஸ்லையும் நமக்கு நடந்திருக்கு. செல் சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த டாப் லூசர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்லேயும் லாங் அண்ட் வைண்டிங்லேயும் இருக்குது. நாளைக்கான வாட்ச் லிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா ஏஜிஸ் ஓப்பாக்கும் இருக்குது, சோபாவும் இருக்குது. இதில் பாருங்கள் ரெண்டுலேயுமே பாருங்கள் ரெவன்யூ இயர் ஆன் இயர் அண்ட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது. அதே மாதிரி தான் ஷோபாலையும் ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் க்ரோத் பாருங்கள்.
பிரிகேட் வந்து இந்த 2 செக்டாரும் மூவ் ஆயிட்டு இருக்கறனால சப்போர்ட்ல போகுது. பட் ஆனா இதுல வந்து ரெவென்யூ வந்து கம்மியா இருக்கு. ப்ராஃபிட் அதிகமா இருந்தாலும் ரெவென்யூ கம்மியா இருக்கு. அப்போ வந்து இது கரெக்ட்டான ஒரு இதா நம்ம எடுத்துக்க முடியாது. 2மே 20க்கு மேல இருந்ததுன்னா நமக்கு பெஸ்ட்டா இருக்கும். ஸோ அதனால பிரிகேட் வந்து ஒரு 3 ஆப்ஷனா வச்சுக்கலாம். இது 2ம் ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா நீங்க வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆப்ஷனா. பட் நீங்க குடுக்குற வாட்ச் லிஸ்ட் எல்லாமே நீங்க வந்து உங்க வாட்ச் லிஸ்ட் தான் எடுத்துட்டு போணும். பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஃபர்தரான டியூ டெலிஜென்ஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் நீங்க பண்ணிட்டு தான் டெசிஷன் எடுக்கணும். நாளைக்கான கீ லெவல்ஸ் நிஃப்டி 24,500 to 525 பாருங்க. அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. சப்போர்ட் வந்து 325 to 375. சென்செக்ஸ் வந்து 78,625 to 750. பாட்டம்ல பார்த்தீங்கன்னா 825 to 950. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி திரும்ப பாருங்க அந்த ரேஞ்சே தான். 58,000 ப்ளஸ் ஆர் மைனஸ் 500 பாயிண்ட்ல ரேஞ்சிலே தான் போயிட்டு இருக்கு. பார்க்கலாம் இது என்ன ஆகுது. ஏதாவது ஒரு சைடு பிரேக் அவுட் ஆகணும். 2 பிஎஸ்யூ அண்ட் பிரைவேட் செக்டார் 2மே சப்போர்ட் பண்ணா தான் இது மூவ் ஆகும். அது என்னங்கிறத நம்ம கமிங் டேஸ்ல பார்க்கலாம். ஃபர்தரா இது மாதிரியான வீடியோஸ், இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் ட்ரேடிங் கம்யூனிட்டிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட ஸ்டாக் மார்க்கெட் ஜேர்னின்னு வரும்போது ஸ்பெகுலேஷனை விட ரிசர்ச் பேஸ்டாக இருக்கிறவங்கள நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நாம் செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் வேல்யூ இன்வெஸ்டிங் அண்ட் மொமெண்டம் இன்வெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளோட சர்வீசஸ் பற்றின ஃப்ரீ கன்சல்டேஷன் அண்ட் டெமோ வேணும்னாலும் 9944759616 இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க. நினைப்பது முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.